அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணி சேவிங்ஸ் டிப்ஸ் 9 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்குள்ள டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் வாங்க முடியாதவர்கள் கூட 2024 தங்கம் வாங்கலாம். நம்மளால் தங்கமே வாங்க முடியலை அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த 2024 நிறைய தங்கம் வாங்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டார்கெட், தங்கம் வாங்க சேமிப்பு. ஸோ நம்மளோட டார்கெட் தங்கம் வாங்குறது தான். கோல்டு வாங்குறதுக்காக தான் இப்போ மணி நம்ம சேவிங்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கான டிப்ஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் எல்லா வீடியோலையுமே சொல்கிறது தான், கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம எந்த ஒரு விஷயத்துலையுமே கோல் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அதை அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்தில் எத்தனை பவுன் வாங்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிடுங்க. உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணுவோம். பவுன் கணக்காக இருந்தாலும் சரி, கிராம் கணக்காக இருந்தாலும் சரி, பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மினிமம் பர்ச்சேஸ் தங்கம் 100 மில்லிகிராம். மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் மந்த்லி வாங்கிக்கலாம். ஸோ நம்மளோட மினிமம் கோல் பார்த்தீங்கன்னா 100 மில்லிகிராம் எவ்ரி மந்த் வாங்கணும் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மணி சேவிங்ஸ் சேலஞ்ச். இந்த சேலஞ்ச் படி மணி சேவிங்ஸ் பண்ணி தான் நம்ம கோல்டு எடுக்க போகிறோம். ஒவ்வொரு மாதமும் டார்கெட் பண்ணுங்கள். டார்கெட் பொறுத்து தான் நம்ம கிராம் கணக்கிலையா மில்லிகிராம் கணக்கிலையாங்கிறத பார்த்து நம்ம ஜுவல் எடுக்க முடியும். உங்களால் 500 தான் முடியும்னா மில்லிகிராமில் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை 5000 6000 முடியும்னா நம்ம கிராம் கணக்கில் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம டார்கெட் எவ்வளோ முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிராம் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நகைச்சீட்டு போட்டு கூட வாங்கிக்கலாம். நகை சீட்டுனாலும் இன்றைக்கி இப்போ உங்கள் கையில் 6000 இருக்குன்னா 1 கிராம் தங்கமாக நீங்கள் வரவு வச்சுக்கலாம். அதில் நம்ம கையில் எவ்வளோ இருக்கோ, இல்லை 1000 தான் இருக்குன்னா நீங்கள் மில்லிகிராமில் கூட நீங்கள் வரவாக வச்சுக்கலாம். அதுவும் நம்ம கோல்டு வாங்கின மாதிரி தான், அதுக்கேற்ற மாதிரி வரவு வச்சுருவாங்க. நெக்ஸ்ட்டு ஜிபேயில் கோல்டு லாக்கர், டிஜிட்டல் கோல்டு வாங்கிக்கலாம். இது கூகுள் ப்ளேயில் பார்த்தீங்கன்னா ஜிபே கோல்டு லாக்கர்னு போட்டால் வரும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதில் சேவிங்ஸ் பண்ணலாம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் ஃப்யூச்சர் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு 100 மில்லிகிராம் ஒவ்வொரு மாதமும் கண்டிப்பாக வாங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் ஒவ்வொரு மாதமும் கிராம் கணக்கில் நீங்கள் வாங்கிட்டுருக்கீங்க. இந்த மந்த் உங்கள் கையில் மணி கம்மியாக இருக்குது அப்படின்னா வாங்காம மட்டும் இருந்துடாதீங்க. மினிமம் நம்ம 100 மில்லிகிராம்னு வச்சுருக்கோம் டார்கெட். ஸோ அதுக்காக ஒரு 500 to 600 தான் வரும். அதையாச்சும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிடுங்க. கிராம் கணக்கில் முடியலனாலும் மில்லிகிராம் கணக்கிலேயாச்சும் 100 மில்லி வாங்கிடுங்க. இப்போ மந்த்லி சேவிங்ஸில் நகைக்குன்னே ஒரு தனி பங்காக நீங்கள் எடுத்து வச்சுடுங்க. சேவிங்ஸில் உங்களால் முடிஞ்சது ஒரு 500 ஆச்சு கோல்டு வாங்குறதுக்குன்னு சொல்லி சேவிங்ஸாக எடுத்து வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் பிளானிங். இப்போ மந்த்லி நீங்கள் மளிகை காய்கறிக்கு கம்பல்சரி பட்ஜெட் போடுவீங்க. ஸோ அது கூடவே தங்கத்துக்கும் கம்பல்சரி வாங்கணும் அப்படின்னு பட்ஜெட் போட்டுருங்க. ஏன்னா தங்கத்தோட ரேட் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் ரொம்பவே ஜாஸ்தியாகிட்டு போகுது. நம்ம இப்போவே சேவிங்ஸ் பண்ண ஆரம்பித்தாதான் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நம்ம கோல்டு சேவிங்ஸ் பண்ண முடியும். நான் தங்கத்துக்கு இப்போ பட்ஜெட் போடுறது பார்த்திங்கன்னா 500 rupees தான். நான் மில்லிகிராமில் தான் வாங்குறதுக்கு தான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கிறேன். ஸோ அந்த 500 rupees மந்த்லி நம்ம சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் மந்த்லி உங்கள் சேலரிலேருந்து 200 rupees எடுத்து வச்சுடுங்க. அப்புறம் வீக்லி 80 rupees எடுத்து வைங்க. இப்போ நான்வெஜ் அந்த மாதிரிலாம் வாங்குவீங்க, அதுலேருந்து சிக்கனம் பண்ணி ஒரு 80 rupees எடுத்து வச்சுடுங்க. அப்புறம் டெய்லி ஒரு 2 rupees எடுத்து வைங்க மந்த்லி. இப்போது மந்த்லி 200 rupees சொல்லியிருந்தேன். அப்புறம் வீக்லி 80 rupees. இப்போ வாரம் 80 ரூபா அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 4 வாரம் வரும். அப்போ 320 ரூபா. அப்புறம் டெய்லி 2 ரூபா சொல்லியிருந்தேன். அப்போ 30 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 60 ரூபா வந்திருக்கும். அப்போது 200 + 320 + 60 டோட்டல் பார்த்தீங்கன்னா 580 rupees 1 மந்த் நம்ம சேவிங்ஸ் பண்ணிடுவோம். இந்த மெத்தடில் நம்ம சேவிங்ஸ் பண்ணோன்னா 580 rupees நம்ம சேவிங்ஸ் பண்ணியிருப்போம். இப்போது அந்த சேவிங்ஸ் பண்ண அமௌண்ட்டை நீங்கள் ஆர்டியாக கூட போட்டுக்கலாம். 6 month ஆர்டி, 1 year ஆர்டின்னு இருக்குது. ஸோ அப்படியே ஆர்டியாக போட்டு ஒரு பல்கான அமௌண்ட் வந்தோன்னே ஒரு பெரிய பொருளாக கூட நம்ம தங்கமாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஃபெஸ்டிவல் தங்கம் சேமிப்பு. ஃபெஸ்டிவல் சேவிங்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அதை தனியாக பண்ணுங்கள். ரம்ஜான், பொங்கல், தீபாவளி, தமிழ் நியூ இயர், கிறிஸ்மஸ், அந்த மாதிரி என்ன ஃபெஸ்டிவல் வந்தாலும், பர்த்டே, இப்போ நம்மளோட பர்த்டே, குழந்தைங்களோட பர்த்டே, ஹஸ்பண்டோட பர்த்டே, அப்புறம் வெட்டிங் டே, இந்த மாதிரி என்ன ஃபெஸ்டிவல் வந்தாலும், அக்ஷய திருதி, இந்த மாதிரி என்ன ஃபெஸ்டிவல் வந்தாலும் அதுக்கு நீங்கள் ஒரு 100 மில்லிகிராம் கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னு கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிடுங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் வாங்கினீங்கன்னா நம்ம ஃபெஸ்டிவல்ஸ்லேயும் நம்ம தனியாக ஒரு 100 மில்லிகிராம் வாங்கி அது ஒரு சேவிங்ஸ் பண்ணியிருப்போம். அது போக நம்ம மந்த்லி கம்பல்சரி 100 மில்லி காயின் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 1 yearல அரை பவுன்லேருந்து 1 பவுனுக்குள்ளவே நம்ம ஈஸியாக நம்ம சேவிங்ஸ் பண்ணிடலாம். சின்ன சின்ன அமௌண்ட்டு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மில்லிகிராம் அளவுக்கு நம்ம காயின் வாங்கி கூட நம்ம 1 yearல 1 பவுனுக்குள்ளே நம்ம ஈஸியாக நம்ம கோல்டு காயின் வாங்கிடலாம்.
அதை காயினாக கொடுத்து கூட நீங்கள் ஒரு தங்கமாக ஒரு பொருளாக வாங்கிக்கலாம். இல்லையா அப்படி காயினாக வச்சு சேர்த்து கொஞ்சம் பெரிய பொருளானாலும் நம்ம எடுத்துக்கலாம். இதை மாதிரி நிறையா மணி சேவிங்ஸ் டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.